இன்றைக்கு பலருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னு சொன்னாலே கடமைக்காக ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா வந்தாச்சா, அப்பா இனி இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் காத்துருவார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாச்சா, கடமையை நிறைவேற்றியாச்சு. பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு வரலன்னா உள்ளம் கொட 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 கொடன்னு கொடையுது. என்ன உள்ளத்துல பாம்பா கிடக்குது, இப்படி இருக்கு இப்படி இருக்கு. சரி, அது ஒண்ணும் விஷயம் இல்ல. சிலர் உண்மையிலேயே அது பாரப்படும். ஆனால் வந்தனால என்ன நடந்துச்சு அதை நம்ம பார்க்கணும். வருஷங்களா நம்ம தெய்வ சமூகத்தில் வந்து இல்லையா, ஆராதிச்சோம் இல்லையா, அந்த காலத்துல நம்மில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, அதை நம்ம பார்க்கணும். பல நேரம் ரட்சிப்பினுடைய நிலைகளை நாம அறியாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்நானம் பெற்ற உடனே நம்ம பரலோகம் போவதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்று சொன்னால் தண்ணிக்குள்ள வச்சே நம்ம அங்க தூக்கிட்டா போதும், விஷயம் முடிஞ்சு. இல்ல, விருப்பம் என்னவென்றால் நாம் எல்லாரும் வசனத்தை கேட்க வேண்டும் என கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். இங்க பாருங்க, எவ்வளவு நாளும் நம்ம பாடலாம், எவ்வளவு நாளும் நம்ம ஆராதிக்கலாம், எவ்வளவு நாளும் ஆண்டவரை துதிக்கலாம். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த வசனம் தான் ஒரு மனிதனை மாற்றுவதற்கு வல்லமை உடையதாக இருக்கிறது. இந்த வசனம் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிப்பதற்கு வல்லமை உடையதாக இருக்கிறது. பல நேரத்தில் சாட்சிகளை நான் ரொம்ப உற்சாகப்படுத்தாதற்கு காரணமே, நம்ம நினைக்கிறோம் சாட்சிகள் ஒரு மனுஷனை ரட்சிக்கும். கிடையாது. சாட்சிகள் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை தூண்டுமே தவிர வசனம் தான் ஒரு மனிதனை ரட்சிக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. வசனத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த பவரை கொடுத்திருக்கிறார். ஆகையினால இந்த வசனத்தை மட்டும் நம்ம கேட்க வேண்டும் என ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார்.